ஹலோ கைஸ், இன்னைக்கான எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான கேர்ள் கடந்த 4 எபிசோடா சுத்திட்டு இருந்திருப்பா. அவ யாரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம தான் நம்ம எல்லாரும் இருந்திருப்போம். அதுக்கான விடையா தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. ஓகே, நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மிஸ்டீரியஸான பொண்ணு ஒரு வீட்டை விரிக்க பார்த்துட்டு இருக்கா. வீட்டுல ஒரு பெல் மாதிரி ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க. அதை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும். பான சீசன்ல தானே அதை தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க இவளும் பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா நம்ம பிரின்சஸ் கூட ஒரு பையன் சுத்திட்டு இருப்பாங்க. அவன் தான் இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணு வந்து என்னோட பேர் வந்து மிச்சுரு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு வந்து இவரோட நேம் வந்து ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படியே இந்த சீனுங்க கட் பண்ணி ஒரு ஃபியூனரல் நடக்கக்கூடிய பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. ஜாயிண்ட் ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஒரே நாள்ல வெவ்வேறு குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஒரு இன்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் ஜாயிண்ட் ஃபியூனரல் அந்த குடும்பமா சேர்ந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். இந்த 4 குழந்தைகளோட போட்டோஸ்க்கு முன்னாடி இருந்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த ஃபியூனரலுக்கு வரக்கூடியவங்களை வெல்கம் பண்றதுக்காக நம்ம ஹெல்கல் அசிஸ்டன்ட் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த சின்ன பையன் மிச்சுரு அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு அவரோட நேம் வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு அந்த மாதிரி தோணல, எல்லாம் அவளுக்கு ஃபுல்லா ஞாபகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரின்சஸ் வந்து டூ டைம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவனுக்கு என்னன்னு புரியல. இங்க உனக்காக இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல பிரின்சஸ், நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு மெமரி லாஸ் ஆகி சுத்திட்டு இருக்குது, நீங்க வேற இந்த மாதிரி சொல்லாதீங்க பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. நம்ம அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் அவங்களை கூப்பிட்டு இந்த ரிஜிஸ்டர்ல மட்டும் கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடும்பத்தோட தலைவர் வந்து ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு அம்மா வெளியே கத்திக்கிட்டே வராங்க. யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்த, உங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க, உங்களோட பிரேயர்ஸ் எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, வெளியே இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்களா. அந்த குடும்பத்துல ஒரு பையன் இருப்பான். அவனை பிடிச்சி இந்த அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வீட்டு வந்து நீயும் சேர்ந்து செத்துருக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வேணாமா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க. இங்க நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஹெல்கல் பார்த்துட்டு அந்த மீச்சரு அப்படிங்கிற அந்த பொண்ணையும் பாக்குறா. தொடர்ந்து சீனுங்க கட் பண்ணி இப்போ ஒரு ஃபேமிலியை விரட்டி விட்டாங்கல்ல, அந்த ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. வீடியோ ரொம்ப டார்க்கா இருக்கு. 3 பேரும் கையில ஒரு கப் நூடுல்ஸ் வச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. அம்மா தான் பையன் கிட்ட, நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, ஏதாவது சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல, என்ன யோசிச்சான்னு தெரியல, திடீர்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சீனுங்க கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த 5 குடும்பமுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பியான நெய்பர்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்ப கசாமா அப்படிங்கிற அந்த ஃபேமிலி கார்ல அவங்களோட குழந்தை போக எக்ஸ்ட்ரா ஒரு 4 குழந்தைகளை உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து, எங்களோட கார்ல வந்து நாங்க உட்கார மட்டும் தான் இடம் இருக்குது, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்க இடம் கிடையாது, சோ இவங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 பசங்களும் கசாமா இருக்காருல, அவரோட பையனை அந்த காருக்குள்ள வச்சு புள்ளி பண்ணுவானுங்க. அம்மாவை பின்னாடி திரும்பி என்ன சவுண்டுன்னு கேட்கும்போது இவன் சொல்லுவான், இவங்க தான் ஏதோ பண்ணானுங்க அப்படின்னு சொல்ல வர, பசங்களோட அம்மா ஒருத்தவங்க வந்து, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, காரம் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. உள்ள நம்ம பையனை, அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட பையன், அவனோட வயிற்றுல ஒன்று போட்டுட்டு எங்களை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை செஞ்சிருவேடா அப்படின்னு சொல்லி மிரட்ட, இதெல்லாம் மீச்சிட்டு பார்த்துட்டு அவளையும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் மிரட்டுவானுங்க. அதையும் யோசிச்சு பாக்குறா. எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரியான லைஃபை ஷேர் பண்ண மாதிரி தோணுது. இங்க அந்த ரெட் கலர் டி-ஷர்ட் போட்ட பையன் வந்து கசமா கிட்ட, நீங்க வந்து பணக்காரங்க தானே, எங்க அம்மா சொன்னாங்க வெப் டிசைனர்லாம் நிறைய பணம் மேக் பண்ணுவாங்கன்னு, மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்குன்னே ஒரு கஸ்டம் பில்ட் ஹவுஸ் வேற வச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சிரிச்சுக்கிட்டு, எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கியா தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. கசாமோட வைஃப் வந்து பின்னாடி பாக்குறாங்க. இவங்க 3 பேரும் சீட் பெல்ட் போடாம இருக்கிறத பார்த்ததும், தம்பிகளா சீட் பெல்ட் போடுங்கடா, இல்ல போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அந்த ரெட் டி-ஷர்ட் பையன் வந்து சீட் பெல்ட் எடுத்து பாப்பா, அது வராதா, அதுக்கடுத்து இந்த சீட் பெல்ட் எல்லாம் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ திறந்து பாடியை வெளியே போட்டு ஆடிட்டு இருப்பானா. வெளியே போனாது பத்தாதுன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு தலையை வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்ல, அவங்களும் பாடியை வெளியே போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. அம்மாவா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, டேஞ்சர்டா, அப்படி தொங்காதீங்கடா அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டாங்க. உடனே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வேற ஒரு டின் இருக்குமா, அதை கசமாவை நோக்கி வீசிட்டு, சத்த கட்டாம கொஞ்ச நேரம் இருங்கடா அப்படின்னு சொல்ல, அவன் போட்டுட்டு இன்னும் பிரேக்கு கீழே போய் மாட்டிக்கும். ஒரு பிரேக் எவ்வளவு மிதிச்சு பாப்பாரு, ஆனா அந்த டின்னு தான் பிரேக்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க நேரம் ஃப்ரெண்ட்ல ஒரு ட்ரக் வேற, பிரேக் வேற ஒர்க் ஆகாதா, அந்த ட்ரக்ல போய் மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்ல சீட் பெல்ட் போட்ட அந்த 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. மீதி இருந்த எல்லாரும் தூக்கி வீசப்பட்டு இறந்து போயிருப்பானுங்க. மீச்சரு பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மீச்சரோட அப்பா பேரு வந்து சாகே. அவங்க வாழ்ந்த வில்லேஜ்ல ஒரு நல்ல மனுஷன். இப்போ கூட அந்த வில்லேஜோட மேயர் கிட்ட இவர் மட்டும் போய் தனியா பேசி ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருப்பாரு. அதை பத்தி தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேசி அவங்கள பாராட்டிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே மீச்சரு, அவங்களோட அம்மா, இவங்க 2 பேரும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. பாரு மீச்சரு, நீ வந்து யாருக்காவது நல்லது பண்ணன்னு வச்சுக்கியா, நீ வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, மீச்சரு நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. கிட்ட உள்ள பெல் வந்து சவுண்ட் போட, அந்த பெல்லே சொல்லுது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்ல, அவங்களோட அம்மாவும் இது வந்து ராங் சீசனா இருந்தாலும் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையன் மீச்சர்கிட்ட சொல்ல வந்திருப்பான். இப்படி இந்த சீனுங்க கட் பண்ணா அந்த வில்லேஜோட லேண்ட் லார்டை தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த லேண்ட் லார்டோட இடத்துல தான் இவங்க எல்லாரும் தங்கிட்டு இருக்காங்க. ஒரு கோவமா இருந்து ஷாக்கு, இவன் வந்து எப்பவும் ஏதாவது பேசி நம்ம காசை தான் வீண் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவன் மேல குடும்பமா இருந்து கோவப்படுவானுங்க. அப்படியே இந்த சீனுங்க கட் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள அந்த லேண்ட் லார்டோட பையன் வந்து மீச்சரும் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். வீடு எங்க கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாண்ட மாதிரி இருக்கு. அங்க வச்சு மீச்சரும் அந்த குளத்துக்குள்ள தள்ளி விட்டு கொலை போப்பானுங்களா. மீச்சர் அவங்கள தட்டி
தட்டி விட்டு ஓட ட்ரை பண்ணுவா. அப்படி ஓடும்போது சைடு உள்ள கிளிஃப் உடஞ்சு அந்த 4 பேருமே குளத்துக்குள்ள விழுந்துருவானுங்க. இதுல மீச்சிருவோம் அந்த லேண்டரோட பையன் மட்டும் சைடு உள்ள வேற பிடிச்சு தப்பிச்சிருவானுங்க. இது இருந்த 2 பசங்களும் அந்த லேண்டரோட பையனோட காலை பிடிச்சிட்டு விட மாட்டானுங்களா. அவங்களுக்கு வேற நீச்சல் தெரியாதா, உள்ள முழுக கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த பையனோட காலை பிடிச்சு விட மாட்டானுங்க. அந்த பையனையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிருவானுங்க. மீச்சிரு ரொம்ப நேரம் கழிச்சு கான்சியஸ் வரா. அன்னைக்கு நைட்டே ஆயிடுது. இந்த பாண்டுக்குள்ள பார்த்தோன்னா இவரை துரத்தி வந்த அந்த 3 பசங்களும் இறந்து போய் மிதந்துட்டு இருப்பானுங்க. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போற பசங்களோட அம்மா ஒருத்தங்க வந்து லீகல் வெப்சைட்ல இந்த பையனோட நேம வந்து டைப் பண்ணிருக்காங்க போல. இதுதான் இப்ப மீச்சரு ஹெல்கள் கிட்ட கேட்டுட்டு இருப்பா. அவங்க மட்டும் கான்டாக்ட் மேட் பண்ணாங்கன்னா இந்த பையனை நீ வந்து ஹெல்க்கு கூட்டு போயிருவியா, அந்த பையன் வந்து ஒரு தப்புமே பண்ணல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட வேலை அதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஹெல்கள் சொல்ல, ஹெல்களோட வேலை வந்து கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இதான ஆன்சர் உன்னோட மெமரி நீ ஃபுல்லா ரெகெயின் பண்ண பிறகு உனக்கே தெரிய வரும், இது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மீச்சரு வந்து என்னதான் இருந்தாலும் என்னோட ஆன்சரை மட்டும் மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லுவா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் மீச்சரோட பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இதுல அந்த சம்பவம் நடந்த பிறகு மீச்சரோட குடும்பத்தை எல்லாரும் வெளியெடுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த லேண்டரோட பொண்டாட்டி வந்து மீச்சரு இவ தான் எல்லாம் பண்ணிருக்கணும், என்னோட பையன் ரொம்ப நல்ல பையன், அவனை கூட்டு போய் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீச்சரு வந்து எவ்வளவோ சொல்லி பாப்பா, அது நான் கிடையாது, உங்களோட பையன் தான் என்ன கூட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணா, நான் பண்ணல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. அப்பாவும் சொல்லி பாப்பாரு, இது வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம பேசினாதான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல வில்லேஜோட மக்கள் வந்து இவரை இத்தனை நாள் எந்த அளவுக்கு மதிச்சு நடத்திட்டு இருந்தாங்களோ சமயத்துல இவர் மேல இருந்த கோவத்தெல்லாம் இப்ப காமிக்க ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாம் உனக்கே நீ தெரிஞ்ச மாதிரி பண்ணாத, எங்களுக்கு தெரியும் உன்னோட பொண்ணுதான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒருத்தரும் இவங்க சொல்றதை காத்து கொடுத்து கூட கேட்கவே மாட்டாங்க. இதோ நீ மீச்சிரு, நீ தான் எங்களோட பசங்களெல்லாம் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீச்சிரு மேல பழி போடும்போது நான் பண்ணல, திடீர்னு கிரவுண்ட் உடைஞ்சு எல்லாரும் பாண்டுக்குள்ள விழுந்துட்டோம், நான் காரணம் இல்லை அப்படின்னு எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடியவங்க கேட்கற மாதிரி தெரியல. அப்பா மாதிரி உனக்கும் மூலம் இருக்கு, நீ தான் இதை செட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறானுங்க. இந்த சீனுங்க கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. மீச்சரோட வீட பார்த்தோன்னா கள்ள தூக்கி எரிஞ்சு வீடு டேமேஜ் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மீச்சர் வந்து சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாளா. இதை தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் ஒரு கடையில போய் நினைக்கிறேன் டோஃபு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடையோட ஓனரும் ஏதோ கஸ்டமர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா தான் வருவாங்க. மீச்சரோ பார்த்ததும் ஏமா உனக்கு என்னால சாப்பாடு தர முடியாது, எனக்கு சாப்பாடு தந்தா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. மீச்சர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கடையுமே தேடி பாக்குறான், யாருமே சாப்பாடு கொடுக்க முன் வர மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி மீச்சர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தான்னு சொன்னல, அவன் மீச்சர் அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு கடை தெரியும், இந்த லேண்ட்லார்ட் இடத்த விட்டு வெளியே போய் பார்த்தோன்னா ஒரு கடை இருக்கு, இவனுக்கு எப்படி சாப்பாடு தர மாட்டானுங்க, கொஞ்சம் தூரம் தான் கடந்து போனாலே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவானா. இப்படி இந்த குழந்தைய ஏமாத்தி கூட்டு போய் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருவான். அந்த லேண்ட்லார்ட் இருக்காருல அவரோட ப்ராப்பர்ட்டில ஒண்ணுதான் இந்த ரெசிடென்ஸை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் ஆளே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். மீச்சர் அந்த ரூம்ல அடைச்சிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர்கிட்ட சாவி கொடுக்குறான். யாரும் பார்த்தா அந்த லேண்ட்லார்டோட பொண்டாட்டி சரியான இதுவாட்டு இருக்கும் போல. மீச்சரோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் காணாம போன குழந்தை இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ரெசிடென்ஸ் ஃபுல்லாவே தேடுறாங்க, ஒருத்தர் கூட முன் வந்து ஹெல்ப் பண்ண வரல. அப்ப மீச்சர் ஒருத்தன் அடைச்சு வச்சால அவங்ககிட்டயே போய் நீங்க மீச்சர் எங்கேயாட்ட பாத்தீங்களா, என் குழந்தை காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அது யாரு, அவ எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அவங்க அம்மா வந்து உடஞ்சே உட்காந்துருவாங்க, நாங்க என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி. மீச்சர் அந்த ரூம்ல மாட்டி எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியல, அந்த குழந்தையால எழுந்திரிச்சு கூட நிக்க முடியல. கிட்ட ஒரு பெல் மாதிரி இருக்குமா, அதை தூக்கி மேல விண்டோல மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. அவளோட அம்மாக்கு வந்து மீச்சரை தேடி தேடி நோய் வந்து படுத்திருப்பாங்க. அப்ப கூட கேட்கறது ஒரே ஒரு வார்த்தை தான், என்னோட குழந்தைய எப்படியாட்ட காப்பாத்துறீங்க கடவுளே அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நம்மளோட குழந்தை இங்கதான் எங்கேயாட்ட உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்க இங்க மீச்சர் வந்து அந்த பெல் அந்த விண்டோல மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. அந்த முயற்சியில் அவளால ஸ்டெடியா நிக்க முடியாம கீழே விடுற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த சீனங்க கட் பண்ணி மீச்சரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க அவரோட அப்பா வந்து எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து இப்ப எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க இருக்கிறவங்க யார்ட்ட கேட்டு பாக்குறேன், அவங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாரா. போலீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, 10 நாள் ஆயிடுச்சுன்னு குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. சோ கேட்டு பாத்துடலாம் அப்படின்னு வெளியே போனா மீச்சருக்கு பிடிச்ச அந்த பெல் வந்து கீழே விழுந்து உடையுமா. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து இதே பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு அந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்ல இது உடஞ்சிருச்சு, இது உன்னோட கற்பனையாட்டு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. காரணம் இது மீச்சருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மீச்சரு வீட்டுல மட்டும் எப்பவுமே இதை மாட்டி வச்சிருப்பாங்க. மற்ற வீட்டுல எல்லாம் இதுக்கான சீசன் வரும்போதுதான் மாட்டுவாங்க. இப்ப இதுக்கான சீசன் கிடையாது. சோ எந்த ஒரு வீட்லயுமே இதை மாட்டிருக்க மாட்டாங்க. இந்த சவுண்ட் ஆனது மறுபடியும் தூரத்துல இருந்து கேட்க இந்த சவுண்ட் வரக்கூடிய அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த லேண்ட்லாரோட இடம் தான் அது. ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போக அவங்க ஒரு வீட்டுல இந்த சிம் தொங்குமா, அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாங்க. மீச்சரு நீ உள்ளதான் இருக்கியா அப்படின்னு. உள்ள இருந்து ஏதோ லைட்டா சவுண்ட் கேட்கும். அப்ப இது கண்டிப்பா மீச்சருவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா கிட்ட ஒரு ராடு மாதிரி எடுத்து அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாரு. கதவை திறந்து உள்ள பார்த்தா அவங்களோட குழந்தை எப்படி கீழே விழுந்து கிடப்பா. அவளை மடியில தூக்கி வச்சுட்டு நீ இங்கதான் இவ்வளவு நாள் மாட்டிட்டு இருந்தியா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க திருவாள அந்த அளவுக்கு பேச முடியல, அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு வேற மட்டும் தான் சொல்லுவா. அந்த லேண்டாரோட குடும்பம் மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ் உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா நீ கண்டுபிடிச்சிட்டியா, நீ கண்டுபிடிக்க நாளாக்கா செத்து போயிருவாங்களா நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி லேண்டாரோட பொண்டாட்டி சொல்ல ஆகிய வந்து நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்க போவாரா. இந்த லேண்ட்லார்ட்ஸ் ஆகியவை அடிச்சு போட்டு இதுக்கடுத்து இவர் வந்து
வந்து எவ்வளவு சொல்லி பார்ப்பாரு, எங்களை வந்து வாழ விடுங்க, நாங்க வந்து இதுல யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் இதை பத்தி. லேண்ட்லார்டு வந்து கேட்க மாட்டாரு, நீ எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்துருவ, இதுலயே மாட்டிக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேசலின் ஊத்த ஆரம்பிச்சிருவாரு. இவர் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்ப்பாரு, நீங்க எங்களை கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு மர்டரர் தான், உங்களுக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியே இருந்து உள்ள ஒருத்தன் வந்து நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாகியோட மண்டையை பொழந்து விட்டு போயிருவான். அந்த லேண்ட்லார்டும் குடும்பமா உள்ள லாக் பண்ணி கொளுத்தி விட்டு போயிருவாரு. மிச்சரோட அம்மா வந்து டோரை திறங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்க, மீச்சர் அவரோட அப்பாவை எவ்வளவோ இழப்ப ட்ரை பண்ணுவா, பட் அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அவரோட அம்மாவும் இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு மீச்சரை கட்டி பிடிச்சு நம்ம குடும்பமா சேர்ந்து ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தனா, சரி இன்னுமே அவளோட ஆன்சர்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா, இந்த குடும்பம் எந்த ஒரு தப்புமே பண்ணல, சோ இந்த பையனோட சோல் வந்து ஹெல்லுக்கு போறதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபியூனல் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் போய் பாக்குறாங்க. ஒரு குழந்தையோட அம்மா வந்து கசாமாவோட பையன் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லி கிட்ட ஸ்டார்டால் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களதான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டார்டால எடுத்து அந்த கயிறை உருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மீச்சர் ஹெல்கள் கிட்ட, நீ என்ன சொல்ற, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவும் எனக்கு புரியல, அந்த பையன் சாகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கரெக்டா தெரியும், நிறுத்து ஹெல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அம்மாக்கே மனசு ஒத்துக்கல, அந்த ஸ்டார்டால தூக்கி துற போட்டுருவாங்க. மீச்சர் கிட்ட இதுதான் இவங்களோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மீச்சரை மறுபடியும் பாசிட்டிவ் கூட்டு போறா. மீச்சர் அவங்களோட அம்மா வந்து அவங்களோட குழந்தை இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ற விதமா அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மீச்சரோட கோபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உள்ள எல்லாரையுமே சூறையாடுது. வில்லேஜே நெருப்புல பொசுங்கி போக, இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா, நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்கல் மீச்சருவை காமிப்பா. உன்னோட மனசுல இருந்த கோபம் வெறி எல்லாமே தான் அவங்கள கொலை பண்ணிச்சு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொலை பண்ணி ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிருக்க, அந்த பரிகாரத்தை நீ ஹெல்கேலா இருந்து தான் தீக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹெல்கேலா நான் மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹெல்கேல் ஆன்சர் உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோடு வந்து இந்த இடத்துல எண்டாகுது. எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ட்ராப் பண்ணிட்டு பாருங்க. சரியா, பை.